ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. நற்சபையில் பொற்சபையில் பொன்னம்பலன் அமர்ந்த சபையில் கலியுகம் காணா சபையில் கலியுகம் கண்டு கொண்டிருக்கின்ற சபையில் கலியுகத்தை மாற்ற வந்த சபையில் நல் யுகத்தை படைக்க வந்த நற்சபையில் பொற்சபையில் பொன்னம்பல சபையில் பொன்னம்பலன் அமர்ந்து அற்புதமாக பொன்னம்பலம் புரிகின்ற பேரம்பலம் புரிகின்ற பெருமகா அம்பலம் புரிகின்ற இறை அம்பலம் புரிகின்ற இறை அமர்ந்த மகா சபையில் இறையுடன் அகத்தியன் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புதமான ஐஸ்வர்ய தேவிகளெல்லாம் அமர்ந்து அன்னையர்கள் அனைவரும் அமர்ந்து அற்புதமான தேவர்கள் தேவாதி தேவ சித்த பெருமக்கள்லாம் அமர்ந்து அகத்தியத்துடன் சிவத்தை வணங்குகின்ற சிவமகா சித்த சபையிலே சிவமாய் அமர்ந்தவனே அகத்தியமே என்கின்ற அற்புதமான அத்திருபடி ஓட்டு ஐயனை வணங்கி ஆசானை வணங்கி அப்பனை வணங்கி அரும் நண்பனை வணங்கி அற்புதமான முன் செல்கின்ற ஆசானை வணங்கி அவன் திருவடி தொட்டு வணங்கி திருவடியை பின்தொடர்ந்து அற்புதமாக இத்தகைய திருப்பயணத்தை திருமகா பயணத்தை பெரும்பயணத்தை பெருமகா பயணத்தை எளிய நிலையிலே ஏற்றம் எதுவும் இல்லாது மாற்றங்கள் இல்லாது அத்தகைய மழலை நிலையிலிருந்து கற்றுக் கொடுத்து பக்குவப்படுத்தி அனுபவங்களை சொல்லிக் கொடுத்து அற்புதமாக வழி நடத்தி கலியுகத்திலே நடைபெறுகின்ற தகா செயல்களை அற்புதமாக உணர்த்தி அற்புதமாக காணச் செய்து நல் கலியுக மாற்றத்திற்குண்டான நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபையை இறைவனிடமிருந்து பெற்று கொடுத்து இறையை அழைத்து பேசுகின்ற இறை சித்தர்களை அழைத்து பேசுகின்ற புண்ணிய சீரர்களை அழைத்து பேசுகின்ற கோடி கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மகா நிலை கொண்ட மகான்களை கூட அழைத்து பேசுகின்ற யாருக்கும் கிட்டிடாத பெருமகா நூலை கொடுத்து பெருமிதமாக ஆனந்த நிலையிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான திருவடியை தொட்டு வணங்கி மகுடம் சூடி மகிழாத மகோ உன்னத உயர் அகத்தியத்தை மகுடத்தை சூடிக்கொள்ளாத மகுடத்தை அடுத்தவர்களுக்கு சூடி மகிழ்கின்ற அற்புதமான அத்தகைய அருளாசான் கருணை மிகுந்த திருவடிகளை அன்பு மிகுந்த திருவடிகளை அரவணைப்பு மிகுந்த திருவடிகளை பாசம் மிகுந்த திருவடிகளை பக்குவம் நிறைந்த திருவடிகளை பார் முழுவதும் நடந்து சீடர்களை நடக்கா வண்ணம் ஞானத்தை அருள் கொடையாக சிவ கொடையாக சித்த கொடையாக உயர் கொடையாக உன்னத ஞான பெருங்கொடையாக ஆண்டாண்டு காலமாக யுகமாக சீடர்களுக்கு அல்லல்ல குறையாத அற்புத அத்தகைய அட்சய பாத்திர நிலை போல வழங்கி கொண்டிருக்கின்ற உயர் உன்னத திருவடியை மீண்டும் வணங்கி திருத்தால் பணிந்து உயர் சபையானது உத்தம சபையானது அகத்திய பெருமகனே பேராசான் என்கின்ற நிலையிலே இறைவன் அமர்ந்திருந்த போதும் அற்புதமான திருமுருகப்பெருமான் யுகங்கள் தாண்டி ஆட்சி நிலையை தன் கையிலே வெற்று முடிசூடி மகிழ்ந்திருந்த போதும் அத்தகைய ஆதி நாராயண பெருமான் அமர்ந்திருந்தும் அற்புதமான பிரம்மதேவன் அமர்ந்திருந்த போதும் முக்கோடி தேவர்கள்லாம் நவக்கிரகங்கள்லாம் அற்புதமான அருள் சூழல் கொண்ட அற்புதமான சபையிலே அமர்ந்திருந்த போதும் எவர் நாமத்தையும் உரைக்காது உயர் நாமங்களை எல்லாம் உரைக்காது உன்னத சிவநாமத்தை கூட உரைக்காது அனைத்து நாமங்களையும் ஓம் அகதீஷாய நமக என்கின்ற ஒரே நாமத்திலே அத்தகைய ஆதி கணபதி கூட என் நாமம் வேண்டாம் என்று அகத்திய பெருமகனாரை உரை என அற்புதமாக உரைத்த உயர் சபையிலே இருந்து உத்தம பெரும் சபையிலே உயர் மாற்றத்தை உன்னத மாற்றத்தை கலியுகத்தை மாறச் செய்கின்ற நல்யுகத்தை அற்புதமாக அமரச் செய்கின்ற அற்புதமான பயணம் அதிலே ஆங்காங்கு சென்று அற்புதமான தவமுறைகள் கண்டு அகத்தியத்தின் அனுக்கிரகம் பெற்று அத்தகைய சிவபெருமானின் அனுக்கிரகம் பெற்று சித்த பெருமக்களின் அனுக்கிரகத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக எந்த எதிர்நிலைகளும் இல்லாமல் பெற்று தேவாதி தேவர்களின் அற்புதமான அனுமதியோடு சபை அமைத்து கலியுக தேவ சித்த சபை என்கின்ற நாமத்தை தொடங்கி அற்புதமாக அகத்தியத்தின் அற்புதமான அத்தகைய திருநாமத்தை இணைத்து
பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற உயர் நாமத்திலே உன்னத பணிகள் நடந்தேறி சிறந்தேறி வளர்ந்தேறி வருகின்ற அத்தகைய பயணத்திலே ஆங்காங்கு கிளைகள் நிறுவிய பொழுதும் கொங்கு தேயத்திலே இத்தகைய எல்லையிலே வந்து அற்புதமாக கொங்கு தமிழ் விளையாடும் அற்புத மழலை தமிழிலே அத்தகைய வினையேதும் கடக்காத நல் மொழியாக நற்றமிழாக நல் நடை போடும் அற்புதமான இத்தகைய தேசமதிலே வந்து உயர்வாக சபை அமைத்து உன்னதமாக சபை அமைத்து உயர் சச்சங்களை ஓரிரு முறை அமைத்து மூன்றாவது முறையாக நிகழ்கின்ற இச்சச்சங்கம் இறை அமர்ந்து இறை நிகழ்த்தும் சச்சங்கத்திலே வந்து அற்புதமாக கலந்து கொண்டார். அனைவரையும் மீண்டும் வரவேற்று இந்த சபை வந்து என்ன செய்து எளிய முறையில் உங்களுக்கு அந்த இறை நூல் வழி இல்லாமல் எளிய முறையில் இறை நூல் வழி வர்றது தான். ஆனால் எளிய தமிழில் உங்களுக்கு புரிய முடியும். ஏன்னா சில பேர் இது புரியலை அப்படிங்காங்க. இது வந்து நூலில் இருந்து வர்றது அகத்திய பெருமானோட தமிழிலிருந்து வர்றது சொற்கள் அவங்க உள்ளுக்குள்ளே புகுந்து கொடுக்கக்கூடிய நிலைகளே அந்த கவிநிலைகளாக வெளியே வருது. இயல்பில் நம்ம யோசனை பண்ண மாதிரி தெரிந்தாலும் இறையாற்றலில் தான் வரும். அது சீடர்களுக்குள்ளெல்லாம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லார்ட்டையும் சொல்லி சபைன்னா இது எதுக்கு கொடுக்குது எப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற முகப்பு உரையாக வந்து அகத்திய பெருமான் வந்து சொல்லிவிட்டு இதை சொல்லியிருக்காங்க. அதனால் எளிமையாக எல்லாருக்கும் புரியுத நிலையில், ஏன்னா ஆன்மீகங்கிறது வந்து எல்லாருக்கும் புரியுத நிலையில் இருக்கணும், பாமரருக்கும் புரியுத நிலையில் இருக்கணும், மாடு மேய்க்கிறவங்களுக்கும் தெரியணும், மகா பதவியில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கும் தெரியணும், எல்லா நிலை மாந்தர்களுக்கும் புரிகிற மாதிரி சாப்பிடணும்னா சாப்பாடு வந்து சாப்பிட்றத மாதிரி இருக்கணும், அதுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிறத மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஆடைகள்னால் உடம்புக்கு உபத்திரம் கொடுக்காத மாதிரி இருக்கணும். அது 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 இயற்கை சீற்றங்களை தாங்கக்கூடிய வண்ணங்களாக இருக்கணும். பகட்டுக்கு உடுத்தக்கூடிய ஆடைகள் ஒன்றுக்கு உதவுனா ஒன்றுக்கு உதவாது. பஞ்சபூதங்களில் ஒரு பூதங்களை தாக்கு பிடிக்க அடுத்த பூதங்களை தாக்கு பிடிக்காது. அது கவர்ச்சி நிலையாகவும் தன்னையை வந்து மேம்படுத்தி காட்டிக்கிறதுனா அது பயனற்ற உடையாக தான் இருக்கும். அது மாதிரி சாப்பாடும் பௌர் பசியை போக்கக்கூடியதாக இருக்கணும், உடம்புக்கு தேகத்துக்கு ஆரோக்கியம் கூடதாக இருக்கும். அது என்ன சாப்பாடாகவும் இருக்கலாம், தயிர் சாதமாக இருக்கலாம், கம்பு சாதமாக இருக்கலாம், என்னமோ ஒரு எளிய சாதம் ஆனால் உயர்வான சாதம். அது மாதிரி இந்த சபையும் வந்து படபட நிலைகள் இல்லாது அற்புதமான தோற்ற நிலையில் தன்னை மாற்றி வர்றவங்களை வந்து அப்படி ஈர்க்கக்கூடிய தன்மை இல்லாது இகலோகத்தில் நடக்க கட்டட நிலைகள்லாம் இல்லாது எளிய நிலையில் அந்த பெரிய மகான் மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு இடத்துல அமைக்கப்பட்ட சபை ரொம்ப எளிமையான தோற்றத்தில், ஆனால் எளிமையில் உண்மை கலந்து இறையே வந்து அவதாரம் எடுத்து இறை சித்தனாக வாழ்ந்துக்கிட்டு வர்ற இடம். அகத்தியன் வந்து அத்துணை நிலைகளும் வடிவமைத்து அமர்ந்த சபை அது. அகத்தியரே சித்தனாக வந்து உலா வருகின்ற ஒரே இடம் அந்த இடம். சிவபெருமான் நூலாக வந்து அமர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நிலையெல்லாம் அந்த நூலில் இருந்தெல்லாம் வருது. இது எங்கேயும் யாருக்கும் கொடுக்காத நூல். இது பேர் வந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பேர். இதுக்கு நாமம் வந்து இது எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா 11,000 யுகமாக தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் அப்படிங்கிற ஒரு பேராற்றல்னால் அது அகத்தியரா சிவபெருமானா அதெல்லாம் பின்னாடி சொல்லுவோம். ஏன்னா அகத்தியம் சிவம் வேறு இல்லை அப்படிங்கிறது தான் கருத்து. எல்லாமே சிவத்தில் இருந்து தோன்றியவங்க தான். நாராயண பெருமான்லேருந்து எல்லாரும் பிரம்மதேவன்லேருந்து ஆதி சித்தன் அற்புதமான ஆதி இறை வந்து அண்ட சராசரமாக இருக்கக்கூடிய சிவபெருமானே அப்படிங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே இருந்து எல்லாம் ஒவ்வொரு காரியங்கள் ஆற்றுவதற்காக அற்புதமான அத்தகைய நிலைகளை மாற்றுவதற்காக அவதார நிலைகள் ஒவ்வொரு கால நேரங்களிலும் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு நிலைகளும் ஒவ்வொரு கால சூழலில் அந்த இயற்கையில் இருந்து இயற்கை தான் இறைவன். பஞ்சபூதங்கள் வந்து இயற்கையாக இருக்குது. பஞ்சபூதங்கள் இயங்க புண்ணியம் துணையாக இருக்குது. புண்ணியம்தான் பஞ்சபூதங்களாக இருக்குது. பஞ்சபூதங்கள்லாம் இறைவனாக இருக்காங்க. இறைவன் தான் பேரண்டமாக இருக்கார். பேரண்ட இயக்கம் ஃபுல்லாக இறைவனுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த இறைவனுக்குள்ளே இருந்தால் எல்லா நிலைகளும் வெளிவர முடியும். அப்படி வெளிவந்த நிலைகள்லாம் அங்கங்கே வணங்கக்கூடிய சிறு தெய்வங்கள், குறு தெய்வங்கள், பெருந்தெய்வங்கள், நம்ம பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்க எல்லா தெய்வங்களும் சிவத்துக்குள்ளே அடக்கம். அதுக்குள்ளே தான் அகத்திய பெருமானும் அடக்கம் என்பதை சொல்லி, அப்போ சிவமகா வாழை சித்தர் என்பவர் வந்து அகத்தியம் சிவம் எல்லா ஆற்றல்களும் பேரண்ட ஆற்றல்கள்லாம் கொண்ட ஒரு ஒட்டுமொத்த உயராற்றல் அப்படின்னு அகத்திய பெருமான் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லி, அவர் ஆற்றல் எப்படின்னா சிவம் முதல்ல ஆதி எத்தனையோ சிவங்கள் தோன்றியிருக்காங்க கலியுகத்தில்.
அது சொல்லப்படுது. அந்த சூட்சமத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பிரபஞ்சம்னு சொல்லியாச்சு, சிவபெருமான்னா பிரபஞ்சம்னு சொல்லியாச்சு, பெருமகா ஆற்றல்னு சொல்லியாச்சு, அதுக்குள்ளே தான் அத்தனை நிலைகளும் அடக்கம் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. எல்லா நிலைகளும் நீங்கள் பாருங்கள், நாராயண பெருங்கனவங்க சிவபூஜை தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராமபிரானை பாருங்கள் சிவபூஜை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லா மகான்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த அற்புதமான இறையை வேறு வேறு நிலைகளில் வேறு வேறு பேர்களில் இறை நிலைகள் இருந்தாலும் எல்லாம் ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதி பரம்பொருள் தான் எல்லாம் பூஜையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜோதி வடிவில் வணங்குதாங்க, இயற்கை வடிவில் வணங்குதாங்க, சூரியனை பார்த்து வணங்குதாங்க. இப்படி எத்தனையோ நிலைகள் இருந்துட போதும் எல்லா பாதைகளும் அந்த இறை பெருநிலை நோக்கி, அந்த பெருமகா நிலை நோக்கி, நம்ம சிவன் சொல்லக்கூடிய அந்த சிவமகா பேராற்றலை நோக்கி தான் அப்படிங்கிறது உயர்வான உண்மை. அது ஏற்றுக்கொள்ளப்படாவிடிலும் அதுதான் உண்மை அப்படிங்கிற உயர்வான தருணத்தில் சொல்லி, அந்த சிவமகா வாழை சித்தன் என்பவர் முதல் சிவம் தோன்றி அத்தனுடைய சிவத்தின் புண்ணிய ஆற்றல் தான் நெட்டிப்பொற்றின் வழியாக வெளியே வரக்கூடிய எலும்பு மஜ்ஜைகள் எல்லா விஷயங்கள்லேருந்து புண்ணியமாக வெளியே ஆற்றலாக நெட்டிப்பொற்றின் வழியாக அது வரும்போது அது நல்ல விஷயங்கள். எந்த விஷயங்கள் ஆக்க செயல்களுக்கும் அழிவு செயல்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் அந்த புண்ணிய நிலைகளிலிருந்து வருது. அந்த நிலையை முதல்ல பார்த்து தவத்தில் அமர்ந்தவர் தான் சிவமகா வாழை சித்தர். அந்த சிவமகா வாழை சித்தருக்கு அரணா சிவவளையம் போடுதாங்க, முதல்ல இருந்து போடுதாங்க. அப்போ சிவன் அரணா அமைஞ்சி சிவன் அரணா அமையில யார் இருப்பாங்க? எல்லாம் இருப்பாங்க. பேரண்டமே அரணா இருந்து அற்புதமாக அந்த இதுக்கு காத்து அவங்க தவம் இருக்கிற புண்ணியத்தையும் அங்கே சிவமகா வாழை சித்தனுக்கு வழங்கி, அது யுகமாக அந்த சித்தன் சூட்சமமாக கங்கை சூழ பாதாள லோகத்திலே சூட்சம தவம் இருக்கதா சொல்லப்படுது. அந்த சூட்சம தவம் இருந்து சிவமாய் தவம் இருந்து சிவத்துக்குள் தவம் இருந்து சிவத்தை சுற்றி வச்சு தவம் இருந்து சிவத்துக்குள்ளேயும் திருப்பி போய் தவம் இருந்து இப்படி மாறி 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 தவம் இருந்து பிரபஞ்சத்தில் இருக்கிற புண்ணிய நிலைகள் எல்லாம் சித்தர்கள், தேவர்கள், மகான்கள், யோகிகள் எல்லாரோடைய நம்ம செஞ்ச புண்ணியம், நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம், அங்கே செஞ்ச புண்ணியம், இங்கே செஞ்ச புண்ணியம் எல்லாமே தாரை வார்க்கப்படுது. எங்கே? அந்த சிவமகா வாழை சித்தன்கிற பேராற்றலுக்குள்ள அந்த ஆற்றல் அப்படி அமிழ்ந்திருந்த எல்லை தான் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினது. அது சூட்சமம். எங்கே இருந்தனாலும் அவர் வருவார். இங்கே கூப்பிட்டா அந்த பேராற்றல் அகத்தியரால் வெளியெடுக்க முடியும். அகத்திய பெருமான் எங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் சிவமகா வாழை சித்தரோட ஆற்றல் வெளியே வரும். அப்படி அந்த நிலை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆற்றல் எதுக்கு வருதுன்னா, கலியுகம், அதாவது உலகம் எப்படி இயங்குதான், நன்மை தீமை. ஒரு மனுஷன் எப்படி இயங்குதான்னா நன்மை தீமை ரெண்டு விஷயம் கலந்து பாப புண்ணியம் அந்த நிலைகளில் தான் இயக்கப்படுது. அதே மாதிரி பிரபஞ்சமும் அப்படி தான் இயங்குது. ஒரு பேட்டரி இயங்குன்னா என்ன தேவைப்படும்? ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டும் வேணும். அப்படி இருந்தால் தான் ஒரு இயக்க ஆற்றலாக வரணும். ஒரு சக்கரம் சொல்லணும்னா ஏற்றம் இறக்கம் வேணும். ஒரு நீர் கீழே வாக்கில் போனால் மேடு பள்ளம் வேணும். எல்லா நிலைகளுக்கும் எதிர்நிலை இருந்தால் தான் ஒரு இயக்க நிலை அங்கே உருவாகும். அதே மாதிரி பிரபஞ்சமும் பேரண்டமும் இயங்குறதுக்கு பாவங்களும் வேணும், புண்ணியங்களும் வேணும். ஏன்னா புண்ணியமே இருந்துட்டால் அது இயங்கா பொருளாக அப்படியே அமர்ந்துடும். அப்போ அது பாவ நிலைகளும் அது இருக்க போய் தான் சுழலும். ஆனால் பாவங்கள் கூடி 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 இயக்காற்றல் இயங்கிக்கிட்டே இருக்கும்போது, அந்த சூட்சம உலகம் இயங்கிக்கிட்டே இருக்கும்போது, அந்த பேரண்டம் இயங்கிக்கிட்டே இருக்கும்போது, அது பெருமகா அண்டம் இயங்கிக்கிட்டே இருக்கும்போது, அதுக்குள்ளே அது மாதிரி தான் பூமி இயங்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே சில அழுக்கு சேர்ந்துடும். காலத்தால் அந்த எல்லா கடல் வாழ் உயிர்கள்லாம் சேர்ந்து அந்த கழிவுகள்லாம் சேர்ந்து நீர் உப்புத்தன்மையாக மாறிச்சின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதை டெபாசிட், அந்த கழிவுகளோட டெபாசிட், அந்த வினைவோட டெபாசிட், அந்த வேற்று நிலைகளோட டெபாசிட், அந்த தீய ஆற்றல்களோட டெபாசிட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதோட கழிவு நிலைகள், அதை சாக்கடை நிலைகள்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பெருகி 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 ஒவ்வொரு இடத்துலையும் பெருகும்போது நாராயண பெருமான் அதை மாற்றுறதுக்கு அழிக்கிறதுக்கு எந்திரிச்சிருவார். அப்படி தான் அவதார நிலைகள்லாம் தொடர்ந்துட்டு வருது ஒவ்வொரு நிலைகள்லையும். இப்போ கல்கி அவதாரம் என்றைக்கோ எடுக்க வேண்டியது, நிகழ வேண்டியது. ஏன்னா அவ்வளவு கலியுகத்தில்
அவ்வளோ தீய செயல்கள் உருவாகிருச்சு. என்ன, ஒருத்தன் வாழறதுக்கு ஒருத்தனை கெடுத்து, ஒருத்தன் கண்ணீரில் ஒருத்தனை ஏமாற்றி, ஒருத்தனை கவர்ச்சியால் காட்டி, ஒருத்தனை அதை காட்டி இதை காட்டி அப்படி காட்டி இப்படி காட்டி யாரோ ஒருத்தனை வந்து பலி கொடுத்து உயருதாங்க. அந்த மனித நேயம் கெட்டுப்போச்சு. என்ன, என் குழந்த, என் வீடு, என் சொந்தக்காரங்க, என் ஜாதிக்காரங்க அப்படிங்கிற குறுகியான வட்டத்துக்குள்ளே வாழுதாங்க மக்கள் எல்லாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற அந்த உயர் சிந்தனை இல்லாமல் என் மொழி, என் இனம், என் மக்கள், நாங்கள் போனால் இங்கே நாங்கள் அங்கே அவங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தனும் இருக்கிற இடத்த சின்ன சின்னதாக பிரிச்சுக்கிட்டு, எங்கள் போய் ஒரு ரோட்டில் போய் அங்கிட்டு கீழே விழுந்து மேலே விழுந்து கிடந்தா எவனாச்சும் தான் வந்து உதவி பண்ணணும். ஜாதிக்காரன் வந்து உதவி பண்ணானா, மதத்துக்காரன் வந்து உதவி பண்ணானா, இனத்துக்காரன் வந்து உதவி பண்ணானா, வகையாராக வந்து உதவி பண்ணாங்கன்னா கிடையாது. எங்கேயோ ஒருத்தன் யாரோ ஒருத்தன் குடிக்க தண்ணியை கொடுக்கணும், யாரோ ஒருத்தன் தான் காப்பாற்றி விடணும். அப்போ மட்டும் அவன் தேவைப்படுது. மற்ற நேரங்களில் எனக்கு நான் அப்படிங்கிற அகம் நமக்குள்ளே வந்துடுது. ஆனால் நம்ம சரீரமே நமக்கு உள்ளது கிடையாது. நம்ம பிறப்பில் இருந்து நான் கேட்டதான்னா எங்கள் அப்பா கொடுத்தது, எங்கள் அம்மா கொடுத்தது, எங்கள் பாட்டன் சொத்து, எங்கள் முப்பாட்டன் சொத்துமாங்க. எவன் கொடுத்த சொத்தும் கிடையாது, யார் கொடுத்த சொத்தும் கிடையாது. அது இறைவனோட சொத்து ஒவ்வொன்றும். நம்ம தேகமே இறைவன் கொடுத்த சொத்து. இறைவனால் ஈயப்பட்ட, கொடுங்கப்பட்ட, வழங்கப்பட்ட, பஞ்சபூதங்களால் அருளப்பட்ட, அனுகிரகங்கள் செய்யப்பட்ட நிலையே பிச்சையாக போட்டிருக்காங்க. பஞ்சபூதங்களில் ஒரு பூதம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா, உங்களை விட்டுனா நம்மளை விட்டு, உங்களைன்னு சொல்ல வேண்டாம், நம்மளைன்னு சொல்லிக்கணும். நம்மளை விட்டு ஒரு பூதம் விலகும்போது ஒரு செயல்பாடு இருக்குமா? எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, எத்தனை உயர் மருத்துவம் தானுங்க, தங்க புஷ்பத்தை சாக்குங்க, தங்கத்தை கலக்கி குடிங்க, வைரத்தை அரைச்சி பூச்சிக்கோங்க, என்ன செய்யுங்க, உங்களை காப்பாற்ற முடியாது. ஒரு நீர் ஆற்றலோ, நில ஆற்றலோ, ஆகாய ஆற்றலோ, தீயாற்றலோ, ஏதோ ஒன்று விலைக்கிடுச்சுன்னா சரீரம் இயங்காது. என் கை, என் காது, என் மூக்கு, என்னுடைய இருதயம், என்னோட அங்கே நம்ம வந்து உயர்வாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய அப்படிங்கிற விஷயம் உன்னுடையது எதுவும் கிடையாது, பஞ்சபூதங்களில் இருந்து வந்தது அப்படிங்கிறத எல்லாம் வந்து ஏற்றுக்கணும். நம்ம கருவில் இருந்து உருவானது முதல் பஞ்சபூதங்கள் வேலை வாக்கு. நம்ம தாய் தந்தையர் சாப்பிட்றதுக்கு பஞ்சபூதங்கள்லாம் உணவளிக்குது. நம்ம வெளியே வர்றதுக்கு, சுவாசிக்க வைக்க செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பஞ்சபூதங்கள். நம்ம உடம்பை ஃபிசிக்கல் பாடியை வந்து டெவலப் பண்ணதுக்கு எல்லாம் பஞ்சபூதங்கள் எப்பவும் இடைவிடாது வாரி வழங்கிக்கிட்டு இருக்கு. அருள் கொடையை, சிவகொடையை, சிவமகா சித்த கொடையை வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது எதில் இருந்து கொடுக்கு? பஞ்சபூதங்கள் எதில் இருந்து இயங்குது? அடுத்தவங்க புண்ணியங்களில் இருந்து இயங்குது. அடுத்தவங்க செய்த தான தர்மங்கள்ல இருந்து பஞ்சபூதங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதன் மூலமாக இறை இயங்குறாரு. அப்போ வந்து இறைட்ட இருந்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள், இறையாக உண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இறைட்ட இருந்து அனுகிரகம். அந்த பஞ்சபூத நிலைகளில் இருந்து இதுக்குள்ளே பஞ்சபூதங்களுக்குள்ளே இன்னும் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குது. அதெல்லாம் சித்த பெருமக்களுக்கு தெரியும். அது ஞானம்ங்கிற பெருநிலை அடையும் போது நீங்கள் உணர்வீங்க. அதுக்குள்ளே இருந்து ஈயப்பட்ட, கொடுக்கப்பட்ட, வழங்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே புண்ணிய நிலைகளாக வந்து உலாய்க்கிட்டு அதன் மூலியமாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எடுக்கையில் அதுக்கு ஏதாச்சும் நம்ம செய்யணும். செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் அது கெட்டு போயிடும். புரியுதா? இது ஒரு சயின்ஸு, இது ஒரு விஞ்ஞானம். அப்போ ஒரு இடத்துல இருந்து புனிதமான விஷயங்களை எடுத்துகிட்டு குப்பையே அதுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தால் என்னது, ஒரு நாளைக்கு குப்பை ஆயிரும். அது மாதிரி தான் கலியுகம் குப்பை ஆயிடுச்சு. குப்பையான ஒன்றா இது நம்ம தேவையில்லாத செயல்கள், வரவு முறைகளில், அந்த முறைகளில், இந்த முறைகளில், எந்த முறைகளில் எல்லாம் தரந்தாழ்ந்து என்ன நிகழ்வெல்லாம் நடக்கு நாட்டில். கேட்க செவி கூசக்கூடிய நிகழ்வு, பார்க்க கண்ணு கூசக்கூடிய நிகழ்வுகள். அந்த சாதனத்தை நிலைகளை இயக்கும்போது நல்ல விஷயங்கள் இருக்குது, தீய நிலைகள், அதாவது கற்பனையிலும் காணா விஷயங்கள் எத்தனையோ. நம்ம பிள்ளைகளும் பிள்ளை தான், அடுத்த பிள்ளைகளும் பிள்ளை தான், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிறார்களும் சிறார் தான், அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய மழலைகளும் மலைகள் தான். அதை கூட விட்டு வைக்காத கொடுமைகள், எந்த விதமான இதுவும் கிடையாமல் துரோக நிலைகள், நம்பிக்கை துரோகங்கள், மோசடிகள், என்ன விஷயங்கள், நம்ப முடியாத விஷயங்கள், உயர் பதவியில் இருந்து கீழ்த்தரமான வேலைகள், உயர்ந்த இடத்துல வைக்கணும்னு மக்கள் அழகு பார்த்து அமர வைக்கல ஆசான அந்த அரியணையில் இருந்துக்கிட்டு அவங்க உட்கார வச்சவங்களே ஒழிச்சு கட்டக்கூடிய நிலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கலியுகத்தினோட முற்றிய நிலை. சொந்தக்காரங்களை எவன் ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு எல்லாமே சேர்ந்து நடக்கான, அவன் நல்ல இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அவனை உட்காரவங்கள காலவாரி விடைய முதல்ல பார்க்கக்கூடிய வேலை அதுதான். அதே மாதிரி தான் பதவிகளும். நம்ம உயர்த்தின மக்களுக்கு வந்து ஏதாச்சும் செய்யணும், தொண்டு புரியணும், என்னமாச்சும் செய்யணுங்கிற நிலைகள் கிடையாது.
போய் அமர வச்ச இடத்துல இருந்துக்கிட்டே உயர்த்தி விட்டவங்களே ஓங்கி அடிக்கக்கூடிய நிலை தொடருது. அவங்கள வறுமைப்படுத்த நிலைகளும் வஞ்சிக்கக்கூடிய நிலைகளும் தேவைப்பட்டால் உயிரை கூட அவங்க பதவி வச்சு எடுக்கக்கூடிய நிலைகளும் திறந்துக்கிட்டு. இது வந்து பொதுவான விஷயம் பேசுது. எந்த விஷயத்துக்குள்ளேயும் போல யார் மேலேயும் கார்ப்புணர்ச்சியில் பேசக்கூடிய விஷயங்கள் அல்ல. இதெல்லாம் பெருகும்போது அங்கே நாராயண பெருமான் வந்து அவர் கோபம் வந்துடும். கோபம் வந்தவுடனே அவர் என்ன பண்ணுவார், ஃபுல்லாத்தையும் அழிச்சா தான் திருப்பி இயக்க நிலைக்கு கொண்டு வர முடியும். அப்படி வந்து கல்கி அவதாரம் வந்து எடுக்க வேண்டிய காலங்கள் எப்பவுமே வந்துருச்சு. அதை மாற்றணுன்னா என்ன செய்யணும், புண்ணிய நிலைகள் ரொம்ப வேணும். அப்போதான் அந்த சிவமகா வாழைச்சித்தன்னு சிவ ஆற்றலை, அகத்திய பேராற்றலை, அண்ட சராச மகா ஆற்றலை அகத்திய பெருமான் அந்த எல்லையில் வந்து உட்கார்ந்து அதை வெளியெடுக்கக்கூடிய சூட்சம நிகழ்வு அது பின்னாடி உங்களுக்கு சொல்லப்படும். பக்குவமான பிறகு, சபைக்கு வந்த பிறகு, சபையை பற்றி வரலாறு தெரிஞ்ச பிறகு அந்த ரகசியங்கள்லாம் உங்களுக்கு தெரியப்படும். எங்களுக்கே சொல்லலை, ரொம்ப விஷயங்கள் அகத்திய பெருமான் சொல்லாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா யாருக்கும் கர்வம் வந்துடக்கூடாது, ஆணவம் வந்துடக்கூடாது, அகந்தை வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு அதனால் அதை கொஞ்சம் பத்திரமா வச்சுருக்காங்க அந்த நிலைகளை. இங்கே சீடர்களும் அந்த நிலைக்குள்ளே வந்து ரொம்ப அழிஞ்சுக்கிடக்கூடாது. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தாங்கக்கூடிய வல்லமை, செழுமையை, அவங்க உடம்பெல்லாம், அவங்க மனசெல்லாம், அவங்க புண்ணியத்தை ஏற்றுக்கிற நிலை வரந்தனி கொஞ்சம் ரகசியங்கள்லாம் புதைச்சி வச்சுருக்காங்க. பின்னாடி எல்லாருக்கும் பகிரப்படும் அந்த விஷயங்கள். அப்போ அந்த விஷயத்தை வெளியெடுக்கக்கூடிய விஷயத்தில் அப்போ எங்கே பெரிய விஷயங்கள் நடந்தால் தானே அதை வெளியெடுக்க முடியும். அதுக்கு வந்து அகத்திய பெருமான் உட்கார்ந்து ஆசானாக இருந்து வழி நடத்தி சிவபெருமான் வந்து அகத்திய பெருமான் அமர அற்புதமாக சிவலிங்கத்தை பரிசாக கொடுத்து அந்த சிவலிங்கத்தில் வந்து 33 தேவர்களும் 9 கோடி சித்தர்களும் அமர்ந்திருக்காங்க. ஒரு நேரத்தில் அந்த சிவலிங்கத்தை வழங்கினா அண்ட சராசத்தையும் வழங்கின மாதிரி அந்த சிவலிங்கத்திலிருந்து அனுகிரகம் வரும். அது இயல்பில் படைக்கப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி யுகங்கள் தாண்டி முருகப்பெருமான் கையில் வந்து பிரபஞ்ச ராஜ்யத்தை கொடுத்து அமர வச்சுருக்காங்க. அங்கே இப்படி எல்லா நிலைகளும் கொடுக்கு சிவத்தோட அற்புதமான அந்த தவ நிலையிலிருந்து சிவநிலையிலிருந்து கொடுக்கக்கூடிய ஆயுதம் இருக்குது. அதை பற்றி சொல்லுவோம். பரந்தாமன் எந்திரிக்க போகையில் அப்போ வந்து அவன் கல்கி அவதாரம் வந்து உலகம் அழிஞ்சிரும், அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவமகா வாழை சித்தன் போய் பரந்தாமன்கிட்ட போய் நிற்காரு. உலகம் அழியக்கூடாது, ஆனால் களியை மாற்றணும் அப்படின்னு. களியை எப்படி அழியாமல் மாற்ற முடியும் அப்படின்னு பரந்தாமனோட கேள்வி. களி அழிச்சால் தானப்பா நல்லதை படைக்க முடியும், அழிக்காமல் எப்படி படைக்க முடியும்ல. அப்போ வந்து அழிக்காமல் அதை வந்து சுத்தப்படுத்துவாங்கள்ல, அந்த வேலை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை எப்படி பார்க்குது, வினை உயர்ந்து தர்மம் தாழ்ந்து எல்லாம் தவறு வழிகளில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களை அதை மாற்றக்கூடிய நிலையை வந்து அருளணும். அதனால் கல்கி அவதாரம் வேண்டாம், அதை மாற்றிடலாம் அப்படின்னு சிவமகா வாழை சித்தன் சொல்ல அது அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகளாகி அப்போ எப்படி மாற்ற என்ன மாற்றன்னு உயர் சூட்சம ரகசியங்கள்லாம் நிகழ்ந்து அகத்திய பெருமான் அற்புதமாக உடன் இருக்க அத்தகைய நிலைகள் நிறைவேறி சிவமகா வாழை சித்தனோட பேராற்றலை எடுக்கக்கூடிய எல்லையை அந்த எல்லையத்திலிருந்து 33 கோடி தேவர்கள் அமர்ந்து இருக்கிறதுனால அங்கே நாராயண பெருமான் என்ன சொல்லுதாரு, அப்போ கல்கி அவதாரத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சபைக்கு கொடுத்துருந்தாரு. சிவ பெருஞ்சபைக்கு கொடுத்துருந்தாரு. கல்கி அவதாரம் இன்னும் நிகழாது, அதனால் கல்கி அவதாரம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி இப்போ சபைன்னு வச்சுக்கிடும் கொடுத்துருந்தாரு. அகத்தியிட்ட கொடுத்துருந்தாரு, சிவபெருமான்கிட்ட கொடுத்துருந்தாரு அந்த நிலையை. அப்போ கல்கி அவதாரம் வந்து இனிமேல் வராது, அப்போ கலியுகத்தை எப்படி மாற்றலாம் அப்படின்னு கொடுக்கையில் கல்கி அவதாரம் அங்கே கொடுத்தாச்சு. அப்போ அதுக்கு ஒரு ஆயுதம் வேணும்ல. அதுக்கு தான் சிவபெருமான் நெற்றி பொட்டிலேருந்து எலும்பு மஜ்ஜைகள்லேருந்து செஞ்ச புண்ணியங்கள்லாம் இருந்து தாரை வார்த்து அக்னி ரூபமாக அதுலேருந்து முருகப்பெருமான் வெளியே அக்னி ரூபமாக வந்தார்னு தெரியும். சிவனோட மறு ஆற்றலாக முருகப்பெருமான் உதயமானார்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது இறை சுட்சமம். அதே மாதிரி சிவத்தின் மறு ஆற்றலாக திருப்பி ஒரு நிகழ்வு எத்தனையோ நிகழ்வு நிகழ்ந்திருக்கு. அது நம்ம முருகப்பெருமான் நிகழ்வு மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக தெரியக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற பெருமகா நூல். அது பெரும் அக்னியாக வருது. சிவத்தோட நெற்றியிலிருந்து அக்னின்னா அக்னி கோலாக வருது, தாங்க முடியாத நிலையில் வருது, நெருப்பை கக்கிட்டு வருது. பிரபஞ்சம் பூரா அது நெருப்பை உமிழுது. அதை தாங்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது?
முருகப்பெருமானுக்கு இருக்குது. அவரோட சிவத்தோட மறு ஆற்றல் ஒரு ஆற்றல் கூடன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ முருகப்பெருமான் நெருப்பே வடிவமானவர், நெருப்பில் இருந்து உதயமானவர், அக்னிக்குள்ளேருந்து சிவத்தோட அக்னிக்குள்ளேருந்து வெளியே வந்தவர், அவர் அக்னி தேவனாக இருக்கக்கூடியவர், அக்னி தேவனை உள்ளடச்சி இருக்கக்கூடிய அந்த திரு முருகப்பெருமான் தான் அந்த விஷயத்தை தாங்குதார். கலியுகத்தில் அவதாரமாக வர்ற நூல் என்ன நூல்? ஆதி கைலாய சிவசூட்சம நூலுங்கிறத புனித பேழை, அது புண்ணிய பேழை, யுக யுகமாக வடிவமைக்கப்பட்ட பேழை, இன்னும் வடிவமைச்சுக்கிட்டு இருக்கிற பேழை, புண்ணியங்களாம் சேர்ந்தது உயர் நூலாக வருது. அந்த நூலை முருகப்பெருமான் தாங்கும் போதே அதோட ஆற்றலை, முருகப்பெருமானோட தவ வலிமையாட அதோட அக்னி ரூபத்தை, அதோட தன்மையை, அதோட வெப்ப ஆற்றலை தணித்து அதன் தன்மை குறையாது, அதன் மகத்துவம் குறையாது, அதுக்குள்ள வடிவமைப்பு குறையாது, அதுக்குள்ள தகவல் அழியாது. அதை அப்படியே வார்த்தை எடுக்காரு கையில் எடுத்து அதை பகிரணும் உலகத்துக்கு. அது எல்லாருக்கும் பயன்படுற நிலைக்கு வரணும்னா அதுக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய நிலை தவத்தில் வலிமையான சிவமே சித்தனா உருவான அற்புதமான 7 கடலை உண்டதாக சொல்லப்படுகிற 7 உலகத்தை ஆளுகின்ற அற்புதமான சித்தர்களுக்கெல்லாம் தலைவனாக சொல்லக்கூடிய, சித்த பேராசானாக சொல்லக்கூடிய, சித்த மார்க்கத்தையே அகத்தியம் என்கின்ற அவர் பெயரில் வழங்கப்படுகின்ற மாறி மாறி சொல்லக்கூடிய விஷயங்கள் ராமபிரானிலிருந்து எல்லா தேவர்களுக்கும் நண்பனாக இருந்து, உற்ற துணைவனாக இருந்து, உயர் முனிவனாக இருந்து, உன்னத வழியெல்லாம் இறைவனுக்கே கூட வழி நடத்தி சென்ற, வழிகாட்டி சென்ற அற்புதமான, எங்கே தோன்றினார், எங்கே மறைஞ்சாது, சிவமாறி அவருக்கு ஆதியும் இல்லை அந்தம் இல்லை, நிலையே மாறி ஒரு சித்தர். அவர் மாதிரி அகத்திய பெருமானார் பிறப்புக்கள் பல விஷயங்களாக சொல்லப்பட்டாலும் அவர் பிறப்பு சூட்சமம், சிவன்தான் அவர், சிவத்தோட மறு ஆற்றல் தான் அவர் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டு, அவர் சிவபெருமான் என்ன சொல்லுதாரு, மாறி மாறி அந்த கதை தான். ஒரு பக்கம் தாழ்ந்துருச்சு, அவர் கல்யாணத்துக்கு எல்லா புண்ணிய ஆற்றல்களும் ஒரு பக்கம் போய் அமிழ்ந்துருச்சு, ஒரு பக்கம் தாழ்ந்துருச்சு, ஒரு பக்கம் மேலே ஏறிடுச்சு. அப்போ புண்ணியங்கள் ஃபுல்லாக போன உடனே அங்கிட்டு ஒரு பக்கம் தூக்கிட்டு இருக்குது. அங்கே தூக்காத பக்கத்தில் எதை வச்சு அமுக்க, இதே மாதிரி புண்ணியத்தை வச்சு அமுக்கணும், இதோட ஆற்றலை வச்சு அமுக்கணும். இவங்க ஆற்றலுக்கெல்லாம் இணையான ஒரு ஆற்றல் அங்கே அனுப்பணும். இந்த இருக்கக்கூடிய இயக்கத்துக்கெல்லாம் இணையான இயக்கம் அங்கே போகணும். எல்லாமே இதற்கு இணையான ஒரு ஆள் அங்கே வேணும். அப்படின்னா தான் தூக்க முடியும். இணையான ஆளோட ஒரு படிக்கு மேலான ஆள் போனால் தான் தூக்க முடியும், சமன் செய்ய முடியும். அப்போ யாரை எல்லாரும் தேடி பார்க்காங்க, யாரையும் அழைக்கலை. மும்மூர்த்தியில் அழைக்கலை, முப்பெரும் தேவிகளை அழைக்கலை, பஞ்சபூதங்களை அழைக்கலை, யாரையும் கூப்பிட முடியாது. கூப்பிடக்கூடிய ஒரே ஆள் யார்? அகத்தியர்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அகத்திய பெருமகனார்னு உங்களுக்கு தெரியும். ஆதிசித்தன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தலைமை மாமுனின்னு எல்லாருக்கும் தெரியும். சித்த மார்க்கத்தை வழி நடத்தி செல்கின்றவர்னு எல்லாருக்கும் தெரியும். யாரை கேட்டாலும் அகத்தியர் அகத்தீசா என்று கலியுகத்திலோடு அவர் நாமம் விடாமல் ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி முனிவரை கூப்பிடார் அகத்தியர். கூப்பிட்டு போக சொல்லுதார். போய் அங்கே போன உடனே அங்கே போகும்போதே எல்லா விஷயங்களையும் சமன் செஞ்சுக்கிட்டே போகிறாரு. அதுக்குள்ளே சூட்சமாக இருக்குது. வினையெல்லாம் சமன் பண்ணிட்டு போயில அங்கே புண்ணியம் போய் சேரையில் சரியாக இருன்னு சொல்லப்படுது. அந்த அகத்திய பெருமான் கையில் அதுக்கு பிறகு நூல் கொடுக்கப்படுது. அந்த நூல் வழங்கப்படுது. அகத்திய பெருமானும் அது தன்மை குறையாது, தர்மை குறையாது, அதோட நிலைகள்லாம் மாறாது. அதை பெற்று தன் கையில் வச்சு அதை பக்குவப்படுத்தி, பதனப்படுத்தி, செழுமைப்படுத்தி, செம்மைப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, உயர்வுபடுத்தி, உன்னதப்படுத்தி, உத்தமப்படுத்தி, சத்தியப்படுத்தி, நித்தியப்படுத்தி, அது நிகரில்லா நூலா அதுக்கு அடுத்து வழங்கக்கூடிய இடம் எது? வேறு எங்கேயும் இல்லை, வேறு யாரும் கிடையாது, வேறு யாருமே கிடையாது. சிவத்தின் மறு அம்சமாம் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த அமைச்சாம் ஒரு உயர் பிரபஞ்ச உன்னத புண்ணிய நிலைகளெல்லாம் தார வார்க்கப்பட்டு யுக காலமாக 11,000 யுகமாக சொல்லப்படுது. அதுக்குள்ளேயும் சூட்சமத்தில் 11 கோடி 11 எண்ணிக்கையே இல்லாத யுகமாக தவம் இருந்த சிவமகா வாழை சித்தனுக்குள்ளே தான் அதை புகுத்த முடியும். அப்படி புகுத்தப்பட்ட நூல் தான் ஆதி கைலாய சிவசூட்சம நூல். இதுக்குள்ளே இல்லாத விஷயம் எதுவும் கிடையாது. எல்லா விஷயமும் இருக்குது. இல்லாத விஷயம்னு ஒன்று இல்லவே இல்லை. அதுக்குள்ளே இல்லைன்னா அந்த விஷயம் பிரபஞ்சத்திலே இல்லை. அத்தனை விஷயம் தாங்கிய நூல் தான் ஆதி கைலாய நூல். அது கொடுக்கப்பட்ட இடம் சிவமகா வாழை சித்தன்களை
கங்கை சூழ எந்த தீய வினையும் அந்த சித்தனை போய் தீண்டிடக்கூடாதுன்னு சுற்றி கங்கையை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. சுத்தமான கங்கை நீரை வெப்ப ஆற்றலை அப்படி குளிர்விக்கிற நிலையாக வேறு எந்த தீய நிலைகளும் உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிற நிலையாக தான் கங்கை சூழ பாதாள லோகத்தில் மறைச்சி வச்சு தவம் இருக்க வச்சுருக்க அந்த புனிதமான ஆற்றல் இந்த கலியுகத்தில் இல்லை, வேறு யோகங்களில் கூட அவர் தவறத்துக்கு வந்து வேறு எந்த மாற்று நிலைகளும் வந்துடக்கூடாதுன்னு பாதுகாக்கப்பட்ட அற்புதமான அந்த சிவமகா வாழை சித்தருங்கிற புண்ணிய நிலைக்குள்ள அது அகத்தியரா நாராயணா முருகப்பெருமானா யாருன்னு தெரியாது. சிவமகா வாழை சித்தன் மற்றும் அகத்தியர் சொல்லி எங்களுக்கு தெரியும். அவருக்குள்ளே புகுத்தப்பட்டு அவர் பிம்பமாக சொல்லப்படுத, சபை ஆசானாக சொல்லப்படுத இந்த தேகத்துக்குள்ளே அந்த நூல் வந்து சூட்சமத்தில் புகுந்துருக்கு. அப்போ இந்த தேகத்தை பற்றி அவங்க சொல்லுதாங்க. எதுக்கு பிறப்பெடுத்திருக்குது, என்ன புண்ணியத்துக்கு பிறப்பெடுத்திருக்கு, என்ன செயலை செய்யறதுக்கு பிறப்பெடுக்க வச்சாங்க, ஏன் எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்காங்க, ஏன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி விஷயங்கள்லாம் அதில் பிம்பமாக சொல்லுதாங்க, அவதார சூட்சமாக சொல்லுதாங்க. இங்கே சிவமகா வாழை சித்தன்கிறத அந்த நிலைக்குள்ளே கொடுத்து அங்கே வருகின்றவர்கள், நம்பி வருகின்றவர்கள், நாடி வருகின்றவர்கள் பிரபஞ்சத்திற்கு ஏதாச்சும் செய்ய வேண்டும், எனக்கு கொடுத்துருக்காங்க நான் செய்யணும், மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்லியிருக்காங்க, 2 மரம் நட்டணும், இந்த விஷயங்களுக்கு செய்யணும், தான தர்மங்களை பற்றி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவும் குணங்களை சொல்லிக் கொடுக்கணும், அடுத்தவங்களை வாழக்கூடிய தன்மையை சொல்லிக் கொடுக்கணும், எல்லா உயிர்களும் நம்ம உயிர் மாதிரி தான், ஜீவகாருண்ய நிலை மாதிரி நம்ம பிள்ளையை அடித்து உடச்சி சட்டிக்குள்ளே ஓட்டு சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் எல்லா விலங்குகளும் எல்லா உயிர்களும் வந்து ஒன்னொன்னோட பிள்ளைகள். நமக்கு எப்படி நம்ம சொந்தக்காரங்க, நம்ம பிள்ளைன்னே வச்சுக்கிடுவோம். எவ்வளோ உயர்வானதோ அதை விட்டுட்டு ஏதாவது செய்யுமா? அதே மாதிரி அதுக்குள்ளே போக வேண்டாம், ரொம்ப சொன்னால் வல்கராக இருக்கும், போக வேண்டாம். அதே மாதிரி எல்லா உயிர்களும், ஏன்னா கொஞ்சம் சாட்டையடி அடித்தா தான் எல்லாருக்கும் உரைக்குங்கிறதுக்காண்டி இந்த சொல்லப்படுது. அதே மாதிரி தான் எல்லா உயிர்களும். என்ன, ஒரு பசு வதைக்குது, பசுங்கன்றை வதைக்குது, அதை வதைக்குது, இதை வதைக்குது, கோழியை வதைக்குது, குஞ்சியை வதைக்குது, அடுத்தவன் வீட்டு உயிரை வதைக்குது, ஒருத்தன் பிடிக்காதவனை ஆளை விட்டு அடிக்குது, துட்டை வச்சு நல்லவனாக இருந்தால் கூட அவனை இம்சப்படுத்துது. இந்த தகாத செயல்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த விஷயங்களையும் தடுத்து நிறுத்ததுக்காண்டி அந்த கருவமே வடிவான அவருக்குள்ளே கொடுக்கப்பட்டு இந்த 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 சபைக்கு வர்றவங்கள, அந்த நோக்கத்தில் வர்றவங்கள நான் இப்படி செய்யணும், கலியுகத்து ஏதாச்சும் செய்யணும், எனக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லாட்டி எனக்கு இடர் வருது, இன்னல் வருது, துன்பம் வருது, துயரம் வருது, என்னை காப்பாற்றுங்க நீங்கள் தான் அப்படின்னு சிவத்தை வணங்கி வர்றவங்களை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, உயர் ஆற்றல் இருக்குது, கோடியாக சொத்து இருக்குது, இல்லாட்டி வறுமையில் இருக்கேன், இல்லாட்டி அதில் இருக்கேன், இதில் இருக்கேன், எனக்கு உயர் உறவினர்களால் துன்பம், எனக்கு வியாபாரத்தில் நஷ்டம், துட்டு வச்சுருந்தா விரயமாகுது, என் பிள்ளைய சரியான வழியில் நடக்கலை, என் பிள்ளைய வந்து உயர்வான வழியில் போய்கிட்டு இருந்தாலும் உறவினர்கள் கெடுக்காங்க, எதிரிகள் கெடுக்காங்க, செய்வனை வைக்காங்க, பில்லி வைக்காங்க, சூனியம் வைக்காங்க, அது வைக்காங்க, இது வைக்காங்கன்னு வாழ முடியாத நிலைகள். தானம், அதாவது ஒருத்தன் செல்வம் மட்டும் ஒரு உயர்வான விஷயத்தை எப்பவும் கொடுத்துடாது, எல்லா செல்வங்களும் வேணும். ஒருத்தன் உலகத்தில் நடை போடணும்னா, ஏன்னா ஆரோக்கியம் வேணும், சொந்தக்காரங்க வேணும், அங்கே சுற்றங்கள் வேணும், ஊர்க்காரங்கள் வேணும், ஊர்க்காரங்கள் எதிர்நிலை இல்லாமல் இருக்கணும், எல்லா விஷயங்களும் இருந்தால் தான் இயற்கையும் உதவியாக இருக்கணும். இயற்கை சீற்றமடைஞ்சானா நோய் நொடின்னு வந்து ஆஸ்பத்திரியில் போய் படுக்க வேண்டிய 5 நிமிஷத்தில் எமலோகம் போகக்கூடிய ஒரு நிலைகள்லாம் உருவாகுது. எல்லா விஷயம் எனக்கு இருக்குன்னு அவனே இல்லாமல் போயிடுறான் கலியுகத்தில். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் தான சிந்தனை, தர்ம சிந்தனை, அடுத்த உயிரில் தன்னிலையாக அப்படி பார்க்கும்போது கலியுகம் வந்து மாறிடும் அப்படிங்கிற உண்மையான விஷயங்களை சொல்லி அதன் மூலியமாக கொடுக்கப்பட்ட நூல் வழியாக வர்றவங்களுக்கு அந்த நூல் பணியாற்றுது, பிரபஞ்சத்தை மாற்றணுன்ட்டு கொஞ்சம் விட்டு போயிருக்கோம். அங்கங்கே நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அந்த நூல் பணிபுரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த எல்லையிலேருந்து. அதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைன்னு கலியுகத்தை மாற்றதுக்கு அகத்திய பெருமான் அமர்ந்து கங்கணம் பற்றி அமர்ந்த சபை. அதனால் அகத்திய அமர சிவபெருமான் வந்து, முருகப்பெருமான் வந்து, எல்லா தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து அமர்ந்துட்டாங்க. அவங்க தான் கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. இங்கே சபைக்கு வர்றவங்களும் இடர்கள் இன்னல் நான் சொன்னோம்ல, அந்த நிலையில் வர்றவங்க, நான் ஆன்மீகத்தில் போகணும், ஞானம் அடையணும், இந்த சித்தி கிடைக்கணும் அப்படின்னு வர்றவங்க, இறைவனை பார்க்கணுன்னு வர்றவங்க எல்லாருக்கும் அங்கே இறைவனே இருந்து ஆசானாக இருந்து முதன்மை சீடர்களாக வச்சு. இப்போ அகத்தியட்ட ஒரு சீடர் ஆகணும்னா நீங்கள் கோடிக்கணக்கான ஆசான்களை பார்த்தா அதுக்கு பிறகு சீடர்களாக கோடிக்கணக்கான ஆசான்களை வழி வந்தால் அகத்தியரோட சீடராக முடியும். அங்கே வந்தால் நேரடியாக அகத்தியர்கிட்ட நேரடியாக உட்காந்து பேசலாம். அதான் இப்போ அகத்தியர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
அந்த நிலை இங்கேயும் தொடப்போது. உயர்வான பயணத்தை, உத்தமமான பயணத்தை, சத்திய பயணத்தை வந்து எல்லாம் பார்க்க வந்திருக்கு. எல்லாம் உங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து உட்கார முடியுது. இதை கண்டுட்டு கற்பனை இது சும்மா பிதற்றுறாங்க, அதட்டுறாங்க, அதை செய்தாங்க, இதை செய்தாங்கன்னு போனால் அது அவங்களோட மாற்று நிலைகள். அதற்குள்ளே நம்ம போகாமல் நம்பி வந்து நாடி வந்து இது இரையாற்றக்கூடிய உரை, இது சித்த மார்க்கத்தில் உள்ள இடம், இது தேவர்களும் சித்தர்களும் அவதாரம் எடுத்த தலம். இங்கே புனித நூல் இருக்குது, புண்ணிய நூல் இருக்குது, சித்தன் உரைக்கிறதுல உண்மை இருக்குது. பொய் சொல்லத மாதிரி தெரியலை. மற்ற ஆன்மீக அமைப்பு மாதிரி இங்கே எதுவும் கிடையாது. இங்கே யாரை துட்டை கொடு, அதை கொடு, இதை கொடு, நகை கொடு, நட்டை கொடு, நீ கூட வா, நீ அங்கே போ, இங்கே போகலாம், எந்த விஷயங்களும் இங்கே கிடையாது. உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கான். அதை மறைச்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் பஞ்ச இந்திரியங்களால் காம குரோத லோப மதம் ஆச்சரிங்க நிலைகளால் அரைச்சி வச்சு கண்ணும் தெரியாமல் காது தெரியாமல் துட்டை பார்த்து ஒரு மயக்கம், பொம்பளையை பார்த்து ஆம்பளை, ஆம்பளை பார்த்து பொம்பளை, அதை பார்த்து இதை பார்த்து, காரை பார்த்து, கம்பெனியை பார்த்து, அதை பார்த்து இதை பார்த்து, இடத்த பார்த்து, பொருளை பார்த்து, பொண்ணை பாடத்துன்னு மயங்கி மயங்கி எது எங்கே இருக்குதுன்னு கண்ணும் தெரியாமல், இறைவன் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் குருத்தனமாக நான்கத அந்த அகந்தையோட அலையில் இறைவனை உணர முடியாது. எதுவுமே என் நிலை இல்லாததுக்கு தான் இத்தனை உரையும் இல்லை. எல்லாம் இயற்கையில் கிடைக்கி இறைக்கால செஞ்ச விஷயங்கள் அப்படிங்கிறத நினச்சி வரும்போது இறைவன் உங்களுக்குள்ளே தான் இருக்காருன்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்த தான் இந்த இடம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. வேறு இடம் எங்களுக்குள்ளே இறைவன் இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்காருன்னு சுட்டி காமிக்கல, உனக்குள்ளே இருக்கார். இப்போ அந்த நிலைகள்லாம் மாற்று நிலைகள்லாம் போக்கக்கூடிய பணி அங்கே சோப்பு போடுதும், அங்கே எல்லாம் சுத்தப்படுத்தும், அங்கே துருவு எடுக்கும், எல்லாம் பாலிஷ் போடுற வேலையை அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் அதை அகத்திய பெருமான் நேரடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சீடர் மாதிரி அந்த நான் சொன்ன மாதிரி வழி சீடர்கள் வந்து அப்படி வர்றது கிடையாது. நேரடியாக அகத்திய பெருமானும் இறைவனும் முருகப்பெருமானும் இருந்து பாடம் நடத்தக்கூடிய இடம். இங்கே தகுதி எல்லாருக்கும் முதன்மை சீடர்கள் அங்கே அப்படிங்கிற நிலைகளை பறைசாற்றி ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த நூல் பயணப்பட்டு இறைவன் வந்து மக்கள் மேலே இருந்து பேசுகிறாங்க, சீடர்கள் மேலே இருந்து பேசுகிறாங்க. சித்தன் வழியாக வந்து அடுத்தவங்களுக்கு நூல் பகிர். ஆமாம், அந்த நூல் வந்து சொல்ல மறந்துட்டோம். அந்த நூல் சித்தனுக்குள்ளே புகுந்து சித்தனை நம்பி நாடி ஓடி வந்து பணிஞ்சு வணங்கி நிற்கிறவங்க. உண்மை இங்கே இருக்குது, உயர்வு இங்கே இருக்குது, இங்கே போலி எதுவும் கிடையாது, வேஷம் எதுவும் கிடையாது, வேறுபட்ட நிலைகள் எதுவும் இல்லை அப்படின்னு வணங்கி நிற்கும்போது உங்கள் இடர்கள், இன்னர்கள், துன்பங்கள், பூர்வ ஜென்ம பாவங்கள், முன்னோர்கள் செய்த பாவங்கள் கூட தூளாக ஆக்கப்பட்டு, ஏன்னா அங்கே எல்லாம் சொல்லியிருக்காங்க அகத்திய பெருமான் அங்கே வந்து ஜாதகம் கிழிச்சு போடப்படும் இருக்காங்க. பஞ்சபூதங்கள் வந்து அங்கே வந்து வணங்கி நிற்கி கால தேவனே அங்கே இருந்தால் பெறப்பட்டு காலப்பணிகள் நாளைய நாள் எப்படி நிர்ணயம் செய்யக்கூடிய எல்லையாக அது திகழுது. நவக்கிரகங்கள்லாம் கட்டி போட்டு வேலை வாங்குதோன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னபடி கேட்காத கிரகங்களை பிரபஞ்சத்தில் இருந்தே அகற்றுவேன்னு சிவபெருமான் அகத்திய பெருமான் சொன்ன தலம் இது. அப்படி நிகழ்வெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த உயர்வான உன்னதமான இடம் உங்களுக்கு இன்றைக்கி தெரியணும்னு இருக்குது. புதுசாக வந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்காங்க சச்சங்கத்தில், இவ்வளோ விளக்கம் சொன்னது கிடையாது. இன்றைக்கி உயர்வான விளக்கங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கு. அதனால் நீங்கள் தொடர்பில் இருக்கும்போது தான தர்ம நிலைகளில் தொடரும்போது எல்லாமே சபையோட அந்த சாதன நிலைகளில் பார்த்தா தெரியும் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு. அதன் தொடர்பாக வரும்போது இங்கே இறையுடன் பேசுகிற சீடர்கள் இருக்காங்க, இறையை காண்கிறவங்க இருக்காங்க, இறை தரிசனத்தை அங்கங்கே தூர தேசங்களில் இருந்து கண்டு வணங்கி சூட்சமத்தில் வழி நடக்கிற சீடர்கள்லாம் ரொம்ப உயர்வான சீடர்கள், உன்னதமான சீடர்கள்லாம் இருக்காங்க. இன்னமும் இதே மாதிரி சீடர்கள் இந்த எல்லையிலையும் பெருக போகிறாங்க. அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு அந்த நூல் அங்கேருந்து வந்திருக்கு. அகத்திய பெருமான் அங்கேருந்து வந்திருக்காரு, சிவபெருமான் வந்திருக்காரு, முருகப்பெருமான் வந்திருக்காரு, பரந்தாமன் வந்திருக்காரு, 10 அவதார சூழல்கள் வந்திருக்கு. எல்லாம் அந்த நூலுக்குள்ளே இருக்குது. அந்த நூலுக்குள்ளே இல்லாத விஷயம் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை அந்த நூல் மூலியமாக பிரபஞ்சத்தை இந்த கலியுகத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய வேலைக்காக அங்கங்கே கிளைச்சாவை அமைச்சிக்கிட்டு இருக்கு. 20 வருடம் பயணப்பட்டிருக்கு. இணையில்லாத பயணப்பட்டிருக்கு. அகத்தியத்தை மட்டும் துணையாக வச்சு பயணப்பட்டிருக்கு. யார் துணையும் இல்லாமல் பயணப்பட்டிருக்கு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏற்பட்டிருக்கு. எந்த வேண்டுதலும் இல்லாமல் பயணப்பட்டிருக்கு. எந்த கேட்டலும் இல்லாமல் பயணப்பட்டிருக்கு. கொடுத்தலை மட்டும் செஞ்சு பயணப்பட்டிருக்கு. அள்ளி 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 சிவபெருமான் கொடுத்ததை அள்ளி அள்ளி கொடுத்து பயணப்பட்டிருக்கு. அற்புதமான ஞானத்தை வந்து எல்லாருக்கும் வழங்க பயணப்பட்டிருக்கு. அடுத்தவங்க வினையை தாங்கி பயணப்பட்டிருக்கு. அப்படி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க சித்தர்கள் என்ன வாய் மூலிமா. அப்படின்னு எல்லாரும் பயணப்படுறாங்க. நான் பயணப்பட்டேன்னு கிடையாது, பிரபஞ்சமே பயணப்பட்டிருக்கு. பிரபஞ்ச ஆற்றலே பயணப்பட்டிருக்கு. பஞ்சபூதங்கள் பயணப்பட்டிருக்கு. எல்லாம் சேர்ந்து இந்த வினைகளை தாண்டி வினையை வேற இருக்கும் நிலையை வந்து தொடங்கு. அதன் நிலையாக அங்கங்கே கிளைச்சபை சீடர்களை கண்டெடுத்து, பூர்வ ஜென்ம புண்ணிய சீடர்களை கண்டெடுத்து அவர்கள் மூலமாக உயர் படைய திருமுருகப் பெருமான் வந்து கலியுக மாற்றத்துக்கு அங்கேருந்து போய் இயக்கிட்டு இருக்காரு. இங்கேயும் வந்து உட்கார்ந்துருக்காரு. உங்கள் இல்லங்கள் ஒவ்வொன்றும் சிவசபையை நாடும்போது, சித்த சபையை நாடும்போது
சபையெல்லாம் பிரபஞ்ச சபையாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அங்கே ஆள் தெரியாது, அவங்கள சேர்க்க தெரியாது, இவங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். எங்கள் வீட்டில் பிரம்மமுகூர்த்தத்தில் உட்காந்து சிவசபையை நோக்கி, சிவசபை மகா பேராற்றல் நோக்கி அந்த புனித பயணத்தில் நானும் பங்கெடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தோடு நீங்கள் உட்காரும்போது உங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யம் வந்துடும். உங்கள் வினை நிலையெல்லாம் வேறு இருக்கப்பட்டும். உங்கள் மாற்று கருத்துக்கள், வேற்றுக்கருத்துக்கள், அமைதி இல்லாமல் நிலை, சாந்தி இல்லாமல் நிலை, ஆனந்தம் இல்லை, எல்லாம் இறை துணை இருக்க, இறை முன்னே வழிகாட்டி செல்ல, இறை பயணத்தில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள சொல்லி அதை அறிவுறுத்தி நடக்கக்கூடிய கூட்டமாகவும், அறிவுறுத்தி சேர்க்கக்கூடிய கூட்டமாகவும், கூட இணை பயணம், துணை பயணம், இறை பயணம் வழிபட உங்களை எல்லாம் தேடும் சீடர்களை தேடி அலைத பயணமாக, மாண்புள்ள மனிதர்களை தேடும் பயணமாக, மகத்துவமிக்க உன்னத உயர் புண்ணிய சீலர்களை தேடும் பயணமாக, படை திரட்டும் பயணமாக, அற்புதமாக அகத்தியனே வந்து அமர்ந்து இவ்வளோ நேரம் நான் சொல்லதை, நீங்கள் சொல்லதை, அங்கே சொல்லதை, இங்கே சொல்லதை அப்படியே மனுஷன் மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காது. எங்கும் நிகழாது, எங்கும் காணா காட்சி, கிடைக்கா காட்சி. மதிய வேலையில் இங்கே வந்து உணவண்ணு நிகழ்வை பார்க்க போறியா? அதை பார்த்தாலே கோடி கோடி புண்ணியம். எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு எனக்கு அங்கே வேலை இருக்குது, இங்கே இருக்குது, அத்தனை கோடி வருது, இத்தனை லட்சம் வேணும், அவனை பார்க்கணும், இவனை பார்க்கணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணுங்கிற விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு உயர்வான விஷயம், உன்னதமான விஷயம், இறை அமர்ந்து பேசாத விஷயத்துக்குள்ள இக்காலங்களில் வராட்டாலும் எக்காலங்களில் வந்து கலந்து கொண்டு அந்த ஏகனோட தரிசனத்தை, ஏகன் அநேகனாக இருக்கக்கூடிய அத்தகைய தரிசனத்தை, அகத்தியத்தோட தரிசனத்தை, சித்தர்கள் அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், அழுக்கு மூட்டை கட்டினவனையும் அவனையும் இவனையும், அழுக்கு சாமியாரையும் சாக்கடையில் வைக்கணும், அங்கே பேசாதவனையும், புத்தி போதளிச்சவனையும், அவனா இவனா, அங்கேயா இங்கேன்னு தேடி 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 அலைஞ்சு, ஓடி ஓடி அலைஞ்சு, ஓயாது அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற கூட்டத்துக்கு ஒன்று சொல்லுதேன். அவங்களால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனை பார்த்த உடனே பாவமெல்லாம் போகுங்கிறதெல்லாம் பொய். உங்களுக்கு நேரம் இருந்தால் தான் போகும். ஆனால் இங்கே பாவத்தை போக்குறதுக்கு உண்டான விஷயங்களை அகத்திய பெருமானே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கே போய் இங்கே போய், அங்கே போய் இங்கே போய் பூரா வேஸ்ட்டாக அலைஞ்சி, அங்கே போய் சமாதி இருக்குது, இங்கே போய் சமாதி இருக்குதுன்னு ஒன்றுமே இல்லாதக்கு உயர்ந்த கல்லை போட்டு சார்ந்த குழியை பார்த்து கும்பிட்டு எல்லா விஷயங்களும் நம்ம செஞ்சுட்டு வராங்க. ஏன்னா அவங்க வினை நிலைகள், வாழும் குருநாதரை பார்க்க முடியலை, வாழும் சித்தர்கள்ட்ட பேச முடியலை. அந்த நிலையெல்லாம் தகர்த்தேடிய எல்லையாக இந்த எல்லை இருக்குது. அதை வந்து இன்றைக்கி எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கே. எண்ணிக்கையில் குறைவானவங்க இங்கே கிடையாது. உயர்ந்த சீடர்கள் இருக்கணும், உன்னதமான சீடர்கள் இருக்கும், சத்திய வழியில், நித்தியில் வழியில், நேர்மையான வழியில் போகக்கூடிய சீடர்கள் இருக்கணும். பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற சீடர்கள் இருக்கும். அப்படிங்களை தேடி எடுக்கக்கூடிய கூட்டமாக தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த நிலையில் வர்றவங்களை யாதும் ஊரே யாவரும் கேளிருங்க மாதிரி எல்லா மனுஷங்களுக்கும் அனுகிரகம் கொடுக்காங்க சித்தர்கள். எல்லாம் இறைவனோட ஆற்றல், இறைவனோட வம்சாவளியினர் அப்படிங்கிறத நினச்சி, சிவத்தில் இருந்து வந்தவங்க தான் இவங்க எல்லாம் நினச்சி பாகுபாடு இருந்து அகத்திய பெருமான் அனுகிரகம் கொடுக்கக்கூடிய கூட்டமாகவும் இந்த கூட்டம் நடக்குங்கிறத சொல்லி அகத்திய பெருமான் மீண்டும் உரை நிகழ்த்தி அற்புதமாக ஞான சம்பந்த கேள்விகளை அதன் பின்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஞான சம்பந்த கேள்விகள் முதல் நிலையில் ஆன்மீகத்தில் அது இது என்னன்னு அவர் சொல்லி ஒவ்வொரு கேள்வியாக வந்து நேராகவே இறைவன்கிட்ட கேட்கலாம். எந்த கேள்வினாலும் அடுத்த நிலையில் வந்து உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள், எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, இன்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லல அதுக்கு உண்டான தீர்வுகள் சொல்லுவாங்க. எல்லாம் வணங்கி நிற்கும்போது பாவ சாபங்களில் இருந்து முன்வினைகள், ஊழ்வினைகள் எல்லாம் மாறக்கூடிய வழிமுறைகளை சித்தர்களே நேராக எளிமையாக சொல்லுவாங்க. அது உங்களுக்குள்ளேயே இருந்து செய்ய சொல்லுவாங்க, தவம் மூலமாக செய்ய சொல்லுவாங்க. ரொம்ப முடியாத விஷயங்களுக்கு அங்கே வர சொல்லுவாங்க, பிரதான சபைக்கு வர சொல்லுவாங்க. அதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். திருப்பியும் போராட்ட பகிர்ந்து அகத்திய பெருமானின் திருவடி தொட்டு தெரிஞ்ச மட்டும் அகத்திய பெருமான் ஞானத்தை வச்சு அவங்க சொன்ன அந்த விஷயத்தை மண்டக்குள்ளே வச்சு எளிமையாக சொல்லியிருக்கு. இன்றைக்கி நூலில் இருந்து சொன்னாலும் தமிழ் உரை நடையில் எல்லாருக்கும், ஏன்னா இங்கே ஒரு தமிழ் பேசுதே, திருநெல்வேலி ஒன்று, தூத்துக்குடி ஒன்று, சேலம் ஒன்று, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் அந்த சித்தர்கள் பேசக்கூடிய தமிழ் இருந்தாலும் இந்த உங்கள் ஓரளவுக்கு இது எங்கள் பகுதியில் பேசக்கூடிய தமிழில் நான் சொல்லுதேன். கொங்கு தமிழ் வேறு, அது நமக்கு கொஞ்சம் வராது. இருந்தாலும் உங்களுக்கு புரியுத அளவுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சி உங்கள் எல்லாரோடைய திருவடிகளையும் தொட்டு வணங்கி திருத்தால் பணங்கி, நீங்கள் உயர்வாக இருக்கும் பட்சத்தில் மட்டும், அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற பட்சத்தில் மட்டும், பிரபஞ்சத்துக்கு எதையாச்சும் கடமை ஆற்றணும்னு நினைக்கல மட்டும் உங்கள் திருவடியை வணங்கி நிற்கிறவங்கள வணங்கி நிற்கும் சபை. இறைவன் கூட எந்திரிச்சு மரியாதை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத சொல்லி மாற்றுக்கருத்து, வேற்றுக்கருத்து,
ஒன்றுக்கும் உதவாத கருத்து நான் எனக்கு மட்டும்னு தின்னு கொளுத்து ஒன்றும் உதவாக்கரையாத கூட்டத்துக்கு இது கிடையாது அப்படிங்கிறத சொல்லி உயர்வடையணும், உத்தமம் அடையணும். நான் புண்ணியம் சேர்த்துருக்காங்க எங்கள் முன்னோர்கள். இடையில எவனோ பாவம் செஞ்சுட்டான், குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, நான் புண்ணியம் செய்யணும்னு நினைக்கேன், நான் அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கேன். அதுக்கு கோடியாக அவங்கள கொடுக்க சொல்லுது. ஏதோ ஒரு வாக்கு, அன்பான விஷயங்கள், அனுசரணையான விஷயங்கள், ஒரு வாழைப்பழம், ஒரு தண்ணி வர்றவங்களுக்கு, ஒரு நாய் வந்தானா 2 பிஸ்கட்டு, இந்த கூடிய விஷயங்கள் உங்களுக்கு செய்ய முடியும். மொட்டை மாடியில் போய் பறவைகளுக்கு அன்னம் வைக்கிறது, தானியம் வைக்கிறது, இப்படி சில எளிய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், பண்ணிக்கிட்டேன். ஆனால் விளம்பரத்துக்கு பண்ணால் இங்கே எந்த இதுவும் கிடையாது. 1 கோடி ரூபா போட்டு அன்னதானம் போட்டாலும் இங்கே உன் பேர் ஓட்டால் அது ஒன்றுக்கு ஆகாது. அது செத்த பாம்பு, அது ஒன்றுக்கும் ஆகாது. சீரவும் முடியாது, ஒன்றும் செய்யாது. அந்த புண்ணியம் வேலையும் பார்க்காது. ஒருத்தருக்குமே தெரியாமல் செய்த புண்ணியங்கள் நிலைக்கும். நம்மளை உயர்வுபடுத்திக்கிற விஷயங்கள், வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய விஷயங்கள், 1 லட்ச ரூபாய்க்கு அன்னதானம் போட்டு 2 லட்ச ரூபாய்க்கு போர்டு வைக்கிற கூட்டம் இங்கே இருக்குது. 50,000 ரூபாய்க்கு அன்னதானம் போட்டுட்டு 35,000 ரூபாய்க்கு போர்டு வைக்காங்க. ஏன் அந்த 35,000 ரூபாய்க்கும் சேர்த்து இன்னொரு இடத்துல அன்னதானம் போடு, இல்லாட்டி இன்னொரு குழந்தை படிக்கிறதுக்கு உதவி செய்ய, அந்த விஷயங்கள்லாம் கிடையாது. நான் என் பேர் வரணும், இன்னார், அதுக்கடுத்து என் ஜாதி, அதுக்கடுத்து ஒரு தாத்தா வேறு, அதுக்கடுத்து குழந்தைகள் வேறு, எல்லாமே ஒரு போர்டில் வந்துடுது. அப்போ அங்கே செஞ்சு என்ன புண்ணியம் இருக்குது? கோபுரத்தை கட்டிட்டு கோபுரத்தை சுற்றி போர்டு வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு நிலை கோபுரங்கள்லையும் போர்டு. அது ஏற்கக்கூடிய நிலையல்ல. உயர்ந்தவங்க அதை உயர்வாக சிந்திப்பாங்க. அது செஞ்சிருப்பிய எல்லாரும். அது இப்போ தேவையில்லை. அது சரியாமல் செஞ்ச விஷயங்கள், அதுக்குள்ளே நாம் வரலை. அதெல்லாம் உயர்வான விஷயங்கள் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லாத இடம் இது. எதை சாட்டையடி தான் இங்கே விழும். சாட்டையடி எதுக்கு விழுதுன்னா, இறை கொடுக்கக்கூடிய சாட்டையடி. அது நாக்கிலிருந்து சுழலும். அது கத்தியாக சுழலும், அது எல்லா ஆயுதங்களாக சுழலும், அது சுருள் வாளாக சுழலும். அங்கங்கே இருக்கக்கூடிய வேற்று நிலைகளை வேற இருக்க ஆயுதமாக தான் அது சுழலுமே தவிர யாரையோட விஷயத்தையும் காயப்படுத்த அது சுழலாது அப்படிங்கிற மாறி சொல்லி, இது இறை சுழல்வாள், இறை நூல், இறை ஆயுதம், இறை துப்பாக்கி, இறை 44 அப்படின்னு சொல்லி இறை கையில் வச்சுத இறை ஆயுதங்களெல்லாம் ஒன்றா பெருக்கி கூட்டி வகுத்து தொகுத்து உயர்வாக உன்னதமாக படைக்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து உயர்வாக வரும், உன்னதமாக வரும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கலெக்டர் வந்தாலும் இங்கே ஒரே மரியாதை தான், பியூன் வந்தாலும் இங்கே இருக்க ஒரே மரியாதை தான், கோடீஸ்வரம் வந்தாலும் ஒரே மரியாதை தான், குப்பையில் கிடக்கிறவங்க வந்தாலும் ஒரே மரியாதை தான், பிச்சைக்காரன் வந்தாலும் ஒரே மரியாதை தான், பெரும் செல்வந்தர் வந்தாலும் ஒரே மரியாதை தான், காரில் வந்தாலும் ஒரே மரியாதை தான், அவன் கால்நடையாக வந்தாலும் ஒரே மரியாதை தான் அப்படிங்கிறத உயர்வாக சொல்லி கூட்டம், எல்லையற்ற கூட்டத்தை சேர்க்குது இதோட வேலை இல்லை. உண்மையான உயர்வான உத்தமமான சத்தியமான சீடர்களை, இறை சீடர்களை, இறை வழி இருக்கின்ற சீடர்களை, தன்னை தாழ்வாக நினச்சிக்கூடிய சீடர்களை வணங்கி நின்று அவங்க பாதங்களை தொட்டு வணங்கி தரையில் விழுந்து வணங்கி வரவேற்கக்கூடிய இடம். இறைவனும் அதே வேலையை பார்க்காரு. நாம் பார்க்கல, இவர் பார்க்கல, இங்கே பார்க்கல, அங்கே பார்க்கல, சீடர்கள் பார்க்கல. இறைவனே உங்கள் காலத்தொட்டு வழங்கக்கூடிய, உங்கள் வரவேற்கக்கூடிய சபை. ஒருத்தன் வந்துட்டான், கலியுக மாற்றத்துக்கு ஒருத்தன் வாரான், ஒரு சீடம் வாரான், இவனை வணங்கி நின்று இவனுக்கு பூவை போடு, எனக்கு அதை செய்ய இதை செய்யின்னு சொல்லி மேலே தாளங்களோட அகத்தியர் அழைக்கிற மாதிரி சபைக்கு உங்களுக்கு அழைக்க நாங்கள் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் வினையெல்லாம் வேறு இருக்க ரெடியாக சிவபெருமான் காத்துக்கிட்டு இருக்காரு. சிவபெருமான் கட்டளையை செய்யறதுக்கு நித்தம் அங்கே கோடிக்கணக்கான கணங்கள் கூடும் இடமா அந்த இடம் இருக்குது. பிரபஞ்சத்தில் 14 லோகம் இல்லை, 27,000 கோடி லோகங்களுக்கும் நாளை தீர்மானிக்கக்கூடிய எல்லையாக அவ்வெல்லை இருக்குது. அவ்வெல்லையை சார்ந்த இவ்வெல்லையும் இப்போது இருந்துக்கிட்டு வருதுங்கிற சொல்லி ஒருத்தன் வீட்டில் வணங்கி நிற்கும்போது, பணிஞ்சு நிற்கும்போது, அந்த பண்பான சபையை பற்றி, அந்த மகோ உன்னத செயலை பற்றி கேட்டு நிற்கும்போது அவங்க வீடும் பிரபஞ்ச சபையாக மாறும். அத்தகைய நொடி பொழுதுக்குள்ளே கால அவகாசமெல்லாம் தேவையில்லை. நினச்சி சரணாகதி ஆன அடுத்த நிமிஷம் அவங்க வீட்டில் அத்தனை கணங்களும் போய் உட்காருங்கத உட்கார்ந்தே ஆகணும்னு சிவபெருமான் கட்டளை போட்ட, அகத்திய பெருமான் கட்டளை போட்ட ஒரே சபை அச்சபைன்னு சொல்லி உங்கள் நிலைக்கு இந்த மொழியை மாற்றி பேசின மாதிரி இந்த நூல்
உங்கள் நிலைக்கு தாழ்ந்து வந்து உங்கள் புரியாத்தன்மைக்கு இதிகாச புராணங்கள் அது இது மந்திர நிலைகள் எதுவும் வேண்டாம், சரணாகதி ஒன்று மட்டும் அங்கே போதும், அதுதான் தகுதி அப்படின்னு சொல்லி எத்தனையோ நிலைகளில் மந்திர ஓதங்கள் படித்து அது வேதங்கள் படித்து அது படித்து இது படித்து வம்பா பணம் ஏகப்பட்ட பேர் இருக்கான். ஒன்றுமே தெரியாமல் உயர்வா இறைவனை காட்சியாக கண்ட சரித்திரங்கள் எத்தனையோ இருக்குது, வரலாறுகள் எத்தனையோ இருக்குது. மாடு மேய்க்கிறவனுக்கு கிருஷ்ணர் காட்சி கொடுத்துருக்காரு, என்ன பெரும் பூஜை பண்ணவங்களுக்கு செய்யலை, நெய்வேத்திய நிலைகளில் உயர்வான நிலையெல்லாம் படைச்சவங்களுக்கு செய்யலை, ஒன்றுமே இல்லாமல் வீட்டில் வச்ச பழைய சோறை வந்து தின்றுருக்கு ஆதிபராசக்தி. அது மாதிரி எல்லா விஷயங்களும் உண்மைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. உண்மை ஒன்றே உயர்வானது, உத்தமம், சத்தியம், நித்தியம். இதே வந்து நேர்மையான விஷயங்களை இறைவன் அப்படிங்கிறத சொல்லி இறை சித்தனை, இறை மகா பேரற்றலை, இறை பிரபஞ்சத்தை, அகத்தியத்தை மீண்டும் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து உத்தம திருவடிகளை, உயர்வான திருவடிகளை, சத்திய திருவடிகளை, நித்திய திருவடிகளை பணிந்து நிகரில்லா திருவடிகளை பணிந்து நிகரில்லா பேராற்றலை, பெருமகனை, பெருங்கருணை வடிவத்தை உரை நிகழ்த்த உரையாக இருந்து உன்னதமாக உயர் நாவிலே இருந்து உத்தம நூலிலே இருந்து உயர் வழிகாட்டி அருள்கின்ற அகத்தியத்தை உங்கள் அனைவரின் சார்பான உயர்வான சிந்தனை கொண்ட உன்னதமான சிந்தனை கொண்ட அர்ப்பணிப்பு நிலை கொண்ட அத்தகைய கலியுகம் மாற வேண்டும் என்கின்ற பிறர் நலனை தன்னலாக எடுத்து செய்கின்ற அற்புதமான அத்தகைய நிலையிலே இருந்து அகத்தியத்தை, ஜெகத்தியத்தை, ஜெகமகா பேராற்றலை வருக 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 என அற்புதமான அத்தகைய நாத நிலைகளுக்குள்ளே அகத்தியத்தை, ஜெகத்தியத்தை நீங்கள் அடிங்க வரவேற்கிறோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக.